தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதமான வருஷம் அப்படின்னா இந்த வருஷம் தாங்க. அவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அவமானம், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவ்வளவு பிரச்சனை, ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாத பிரச்சனைகள்லாம் சந்தித்தவர்கள் தனுசு ராசி என்பவர்கள். அந்த 7.5 சனியில் பட்ட கஷ்டங்கள் இருக்கு பாருங்க, அதுலேருந்து மீள முடியாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை அடையிறீங்க அப்படின்னா அது தனுசு ராசி என்பது தான். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணிதான் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு அடுத்த ஒரு வருடங்களுக்கு 12 ராசி என்பவர்களுக்கும் ராகு, கேது, குரு, சனி இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சினால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். ஒரு கிரகம் பெருசாக சில விஷயங்களை கொடுக்கும், ஒரு கிரகம் சிலது கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது. ரெண்டாவது, இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்குது. அது நல்லதாகவும் இருக்குது, சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களாகவும் இருக்குது. அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு தொழில் நல்லா பண்ணணும், வேலை மாற்றம் செய்யணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், திருமணம் கைகூடணும், குழந்தை பேர் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு வீடு, மண்டி, வாகனம் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது வெறும் சனி பயிற்சினா சனி பயிற்சி மட்டும் பார்க்க மாட்டோம், எல்லா கோள்களையும் பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக வருட கிரகங்களின் கோள்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ் நடத்தும் போது எதாவது சொல்லுவோம், எல்லா கிரகத்தையும் சேர்த்து பாருங்கள். ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். நீங்கள் நல்லது செய்யும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு தடையில் தான் திருப்பி கூப்பிடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதுபோல் இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் அடுத்த ஒரு வருட காலம் என்ன நிலை, உங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது முதல்ல. ஏன்னா எல்லாருமே செய்கிற விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வேலை, குழந்தை, கல்யாணம் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். எதை செய்யக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு ஆண்டுகள் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா குரு, ராகு, கேது, சனி பயிற்சி இந்த வருஷம் ஆயிருக்கு. அப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் சனி பகவான், 7ஆம் இடத்தில் குரு பகவான், 9ஆம் இடத்தில் கேது பகவான். தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதமான வருஷம் அப்படின்னா இந்த வருஷம் தாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு அவமானம், எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு திருப்பி பழைய மாதிரி நான் என்னால் சாதிக்க முடியும், போராடி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரே ராசி என்பவர்கள் யாருன்னு கேட்டால் தனுசு ராசி தான். அந்த 7.5 சனியில் பட்ட கஷ்டங்கள் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து மீள முடியாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை அடையிறீங்க அப்படின்னா அது தனுசு ராசி என்பது தான். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை, ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாத பிரச்சனைகள்லாம் சந்தித்தவர்கள் தனுசு ராசி என்பவர்கள். சில பேர் சொல்லுவாங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன் சார், திடீர்னு என் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, என் கணவர் விட்டுட்டு போயிட்டாங்க. நல்லா இருந்தேன், திடீர்னு ஒரு பணத்தை ஒருத்தட்ட கொடுத்தேன், அவர் நல்லவர் தான், நல்ல நண்பர், அவர் என்னை ஏமாற்றிட்டார், பிஸ்னஸில் பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிட்டேன், ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டேன், என்கிட்ட வேலை பார்த்தான், அவன் என் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டான், ஒரு தேவையில்லாத ஒரு பிஸ்னஸை பண்ணி மாட்டிக்கிட்டேன், லாக் ஆகிட்டேன், அப்படியே டோட்டலாக லாக் ஆகிட்டேன். அது எப்படி நடந்துச்சு எனக்கு இன்றைக்கி நினச்சி பார்த்தா கூட அப்படிலாம் மாட்டக்கூடிய ஆளே கிடையாது, அப்படி மாட்டிக்கிட்டேன். நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம். அதுவும் பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பிறந்த பெண்களை பெற்றவர்கள், ஆண்களை பெற்றவர்கள், குழந்தைங்களை பெற்றவங்களாம் பார்த்திங்கன்னா
என் பையனுக்கு ஒன்று நல்லது நடக்காதா, என் பொண்ணுக்கு ஒன்று நல்லது நடக்காதா? சரி, கல்யாணம் ஆனவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு பிரிவினை, சண்டை, சச்சரவு. ஏண்டா கல்யாணம் பண்ணோம் சொன்ன ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையே போயிடுச்சு சார், நிம்மதியாக இருந்தேன் சார் நான் பாட்டு, இந்த கல்யாணம் பண்ணி வச்சு என்னை பாடாப்படுத்திட்டாங்க, இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை இல்லை அப்படின்னு வெளியூர் போய் பிழைக்கலாம் அப்படின்னு போனவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கே கடுமையான ஒரு ஏமாற்றம். இப்போ ஊர் பக்கமும் போக முடியல, இங்கேயும் இருக்க முடியல, மாட்டிட்டு முழிக்கிறேன் சார், இந்த மாதிரி சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கை நிலை மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி வாழ்க்கை நிலை மாறக்கூடிய அடுத்த ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருஷம் இருக்க போகுது சார். காரணம் என்னென்னா, உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. இந்த குரு பார்வை பார்த்தீங்கன்னா 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கும். இதில் மிக மிக சிறப்பான பார்வை எதுன்னு கேட்டால் 7ஆம் இடத்து பார்வை. ஏன் 7ஆம் இடத்து பார்வைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு கேட்டால், உங்கள் ராசியை குரு பார்க்கும், உங்கள் ராசின்னு சொல்லக்கூடிய சந்திரன் குருவை பார்க்கும். அதான் ஒரு சிறப்பு. ஒரு மனிதனுக்கு என்னென்னா, வெளி சைட்லேருந்து நல்லது நடந்தால் போதுமான்னு கேட்டால் போதாது. நீங்களும் அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு பக்குவம் வேணும், அதை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு தகுதி வேணும் உங்களுக்கு. அந்த மாதிரி தகுதி உள்ள ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும், கடனுடைய அளவு குறையும், நெருக்கடி கம்மியாகும், பிஸ்னஸ் வாய்ப்புகள் நிறைய வரும். பிஸ்னஸில் ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இருக்குது. இந்த வருஷம் நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ் தான் அடுத்த வரக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு ஒரு அச்சாணியாக இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ இந்த வருஷம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வருது சார், நான் ட்ரை பண்ணலாமா சார், நான் அப்படி தான் எனக்கு 7.5 சனியில் வந்துச்சு மாட்டிட்டேன். உண்மை அது. 7.5 சனியில் வரக்கூடிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை மாட்ட வைக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சனி பகவான் கடந்துட்டார், 4ஆம் இடத்துல இருக்காரு, குரு 7ஆம் இடத்துல இருக்காரு, முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த வருஷம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியே தீரணும், சம்பாதிச்சே தீரணும். அதேமாரி வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல பதவி, நல்ல சம்பளம், முதல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா 4 பேர் ஒத்துக்குவோம், ஆமாம் அவர் கரெக்டாக வேலை செய்வார், கரெக்டாக பார்ப்பார், நல்ல மனுஷன் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. ஆனால் கடந்த காலகட்டத்தில் அந்த ஒரு நல்ல பேர் கூட இருக்காது. உழைச்சிருப்பீங்க, 24 மணி நேரம் உழைச்சிருப்பீங்க, ஆனால் ஒன்றும் நடந்திருக்காது. ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம், வேலை மாற்றம் பண்ணக்கூடிய நேரம், ஊர் மாறி வேலை பண்ணக்கூடிய நேரம், வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய நேரம். அதே போல் திருமண யோகம் இந்த வருஷம் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. திருமணம் ஆகாதவங்களாம் சந்தோஷப்படுங்க, ஐயோ பரவாயில்ல நம்ம போன வருஷம் பண்ணல, அதுக்கு முந்தின வருஷம் பண்ணலன்னு சந்தோஷப்படக்கூடிய நேரம். திருமணத்தில் பிரச்சனை இருக்குது, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, கவலைப்படாதீங்க. வாழ்க்கை ஒன்று தான் சில பேருக்கு இல்லை. சில ஜாதக அமைப்பு 2ஆம் திருமணம் தான் நல்லா இருக்குலாம் இருக்குது. சில ஜாதகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 திருமணம் நடக்குது. அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்கும்போது நடந்தான் தீரும், வேறு வழி கிடையாது. சார் இது ஒரு பெரிய பிரச்சனை சார், நான் ரொம்ப நேர்மையாக இருப்பேன், ரொம்ப நியாயமாக இருப்பேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? உங்கள் ஜாதக அமைப்பு அப்படி தான் இருக்குங்க, நாங்கள் என்ன பண்ணுற முடியும்? அப்படி தான் நடக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க, அடுத்த வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகலாமா, வெளியூரில் போய் வேலை பார்க்கலாமா, வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டிலே சில பேருக்கு வேலை இல்லாமலாம் இருந்து கடந்த காலகட்டத்தில், அவங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பான வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கிடைக்கிற வேலையை எடுத்துங்க, வாழ்க்கையில் வெற்றி உறுதி. அதே போல் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். குழந்தையால் ஏற்பட்ட அவமானங்கள், குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கிறது, குழந்தைங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, ஒரு இடம் விற்கிறது, அந்த பிரச்சனை, அந்த இடம் விற்கிறதுனால வரக்கூடிய காசுனால உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனை தீர்றது, இது எல்லாமே நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது எல்லாமே நடக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் தனுசு ராசி அன்பர்களுக்கு தான். ஆனால் என்னென்னா நெகட்டிவாக யோசிக்காதீங்க. நிறைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திர அன்பர்களும் மூல நட்சத்திர அன்பர்களும் நெகட்டிவாக ஆகிட்டீங்க. எனக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது சார், எனக்குலாம் நல்லது நடக்காது சார், மற்றவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்க சார், நான் எப்பவுமே அழுதுட்டு தான் சார் இருப்பேன், நான் கஷ்டத்துலேயே தான் இருப்பேன் சார் அப்படின்னு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது, அந்த நிலைமையெல்லாம் மாறிடுச்சு. நீங்களும் நல்லா மற்றவங்கள மாதிரி நல்லா சிரித்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக, இந்த ஆரம்ப வருடமாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் வருட கிரகங்களுடைய கோச்சார பலன்கள். இதையும் தாண்டி என்னென்னா உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைகள், அது மட்டும் இல்லாமல் தசாபுத்தி. ஏன்னா வருட கிரகங்கள்னு சொல்லும்போது சனி பகவானுடைய 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். ஆனால் தசாபுத்தின்னு சொல்லும்போது ஒரு கிரகத்துடைய தசாபுத்திகள் பார்த்திங்கன்னா சுக்கிர தசைனா 20 வருஷம், கேது தசை அப்படின்னா 7 வருஷம்,
ராகு திசை அப்படின்னும் போது 18 வருஷம். இந்த மாதிரி அந்த தசாபுத்திகளும் ஒரு முக்கியமாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய பிராப்த கர்மா என்ன, நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் நோட்டில் எழுதுன மாதிரி ஒரு 51 பக்கம், அதில் தசா புத்தி என்ன, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்ட 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயும் பலன்கள் இருக்காது. இது ஒரு நோட்டில் எப்படி வச்சுருப்பீங்களோ அது மாதிரி பிடிஎஃப்பில் கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதுறீங்களாம் கேட்பீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கலாம், தப்பே இல்லை. எல்லாரும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம், எது நல்லது எது கெட்டது, எந்த நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னு அடிப்படையிலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி பிரசன்ன வகுப்புகள். சோழி பிரசனம் பார்க்குறது, ஜாமக்கோள் பிரசனம் பார்க்குறது, எண்கணித பிரசனம் பார்க்குறது, தாம்பூல பிரசனம் பார்க்குறது, இதுமாதிரி இல்லாமல் தேவ பிரசனங்கள், கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள், கோவிலுடைய நிலை எப்படி இருக்குது, கோவில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பிரசனங்கள் வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.